பசுமையான புல்வெளியில் மீனாட்சி என்ற மாடு தன் குட்டிக்கன்றான பாப்பாவுடன் மகிழ்ச்சியாக பசுந்தழை மேய்ந்து கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் திடீரென்று கொடிய கருப்பு புலி அங்கே வந்தது. அதை பார்த்ததும் மீனாட்சியும் பாப்பாவும் பயந்து போனார்கள். ஆனால் தன் குட்டியை காப்பாற்ற வேண்டிய தாய்மையை நினைத்து மீனாட்சி புலியை எதிர்கொண்டாள். பலமாக இருந்த புலி இறுதியில் மீனாட்சியை வீழ்த்திவிட்டது. அதைக் கண்டு பாப்பா கன்று கதறி அழுதது. துக்கத்துடன் ஓடி ஒரு விவசாயியின் வீட்டிற்குச் சென்றது. அந்த விவசாயி கன்றை பார்த்து இரக்கம் கொண்டு அதை தன் வீட்டில் வைத்து பால், பசுந்தழை கொடுத்து அன்போடு வளர்த்தான். சில மாதங்களில் பாப்பா வலிமையான காளையாக வளர்ந்தான். அவன் மனதில் ஒரு தீர்மானம் மட்டுமே இருந்தது. தன் தாயின் பழி தீர்க்க வேண்டும். ஒருநாள் அவன் மீண்டும் அந்த கருப்பு புலியை எதிர்கொண்டான். போராட்டம் கடுமையாக ஆரம்பமானது. தன் வலிமையால் பாப்பா புலியைத் தூக்கித் தரையில் வீசியான். அங்கேயே புலி துடித்தபடி உயிரை விட்டது. இறுதியில் தாயின் உயிர்க்கு நீதி கிடைத்தது.